மை பிஸ்னஸில் மோர் கால்ஸ் கொண்டு வரதுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேஜ் த ரிவ்யூஸ் நிறையா வாங்குங்க. ஃபஸ்ட்டு 10 ரிவ்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 10 ரிவ்யூஸ் இருந்தால் தான் வந்து அடுத்த லெவல் ஆஃப் கூகுள் மை பிஸ்னஸில் கால்ஸ் வரத்துக்கான ஒரு ஆப்ஷனே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ரெகுலராக போஸ்ட் போடுங்க. அப்டேட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ரெகுலராக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பற்றின போஸ்ட் போடுங்க. அது ரெண்டாவது விஷயம். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ஃபோட்டோஸ் போடுங்க. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ செக்ஷன்ஸில் ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் கூகுள் லவ்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்னஸ் தான் வந்து கூகுள் லவ் பண்ணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர ரிவ்யூஸ்க்கு என்கேஜ் பண்ணுங்கள். கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ரிவ்யூ போடுறாங்க அப்படின்னா எவ்வளோ குயிக்காக நீங்கள் ரிப்ளை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணுங்கள். அது இன்னும் பெட்டராக உங்களை வந்து பொசிஷன் பண்ணி காட்டும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர் இமேஜஸ் ஆட் பண்ணுங்கள். கவர் இமேஜஸ் உங்கள் பிஸ்னஸ் பற்றின கவர் இமேஜஸ், உங்களோட டீமோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இன்னும் பெட்டர்மெண்ட்டாக கால்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சர்வீஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த சர்வீஸ் செக்ஷன்ஸில் உங்களோட கீவேர்ட்ஸ், அந்த கீவேர்ட் பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க, அதோட டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய கால்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஜிஎம்பியும் ஆப்டிமைஸ் பண்ணி நிறைய கால்ஸ் வர வைக்கணும் அப்படின்னா, மோர் தென் ஒரு 10 ஜிஎம்பிஸ்க்கு வந்து நான் ஹேண்டில் பண்ணி நிறைய கால்ஸ் வர வச்சுருக்கேன். மந்த்லி 40 to 50 கால்ஸ் வர வச்சுருக்கேன். உங்களோட ஜிஎம்பிக்கும் கால்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜிஎம்பியில் ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகலை, இல்லை வந்து உங்களுக்கு ரிவ்யூஸ் வாங்கி தரணும் அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.